அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சரி, நியாயம் நியாயம் இன்னது என்று நீங்களே. அப்போ எது நியாயம், எது நியாயம்? இன்றைக்கு நம்ம அநேகர் நியாயத்தை குறித்து பேசுகிறோம். நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் பேசி நம்ம பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ செய்கிறது நியாயமா, நீ பேசுகிறது நியாயமா? இங்கே பாருங்க, நம்ம வழக்கத்தில் பேசுகிறதை நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லாரும் பேசுகிற வார்த்தை தானே. இது எங்கே அடுக்கும் இந்த அநியாயம்? கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா? இப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்கள. ஒரு வியாபாரம் பண்ணும் பொழுதோ, ஒரு பொருளை வாங்கும் பொழுதோ நம்ம கேட்குற, இது என்ன நியாயம், இது என்ன அநியாயம், கொஞ்சம் நியாயமாக சொல்லுங்கள். இந்த போல் இந்த நியாயம் நியாயம் என்கிற வார்த்தையை அனுதினமும் அனைவரும் நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நியாயம் எது, எது நியாயம்? நியாயம் நியாயம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோமே தவிர நியாயம் என்பது என்ன என்பதை நம்ம நிதானிக்கிறோமா? இன்றைக்கி நிறைய பேர் நியாயத்தை எதிர்பார்க்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தன்னுடைய காரியங்களிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நியாயத்தை சிலர் எதிர்பார்க்கிறார்கள். சிலர் நியாயம் பேசுகிறார்கள், சிலர் நியாயமாக பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்று சிலர் வம்பு வழக்குகளை போய் சிலர் பேர் நியாயம் பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்படி அநேகர் நியாயத்தை பேசுகிறார்கள், சிலர் நியாயத்தை எதிர்பார்க்கிறார்கள். இது என்ன நியாயம், இது என்ன அநியாயம் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்போ எது நியாயம், எது அநியாயம் என்பது தான் இப்போ நம்ம நிதானிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி ஒரு காரியத்தை நியாயம் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? நான் உங்களை கேட்குறேன். ஒரு காரியம் அல்லது ஒரு செயல் அல்லது ஒருவருடைய பேச்சு இது நியாயம்தான் என்று சொல்லி எப்படி நீங்கள் நிதானிக்கிறீங்க என்று நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இயேசு சொல்கிறாருங்க, நீங்கள் நிதானிக்கணுன்ற. எப்படி? அது எப்படி? எதை வைத்து அதை நீங்கள் நியாயம்னு சொல்கிறீங்க? எதை வைத்து அதை நீங்கள் அநியாயம்னு சொல்கிறீங்க? ஒரு சில காரியங்களை, ஒரு சிலருடைய செயல்களை பார்த்து சொல்கிறீங்க, இது எங்கே அடுக்கும் இந்த அநியாயம்? ரொம்ப அநியாயம் பண்ணுறாருங்க இவர், ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதை வைத்து அது அநியாயம் என்று சொல்கிறீங்க? ஒரு சிலருடைய செயல்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, நியாயமாக இருக்குங்க, இது நியாயமான விலைங்க, நியாயமான ரேட்டில் இருக்குங்க அப்படி சொல்கிறோம். அப்போ எதை வைத்து நம்ம அதை நியாயம் என்று தீர்மானிக்கிறோம் என்பதை தான் நம்ம சிந்திக்க வேண்டும். அப்போ அதுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. ஏதோ நம்ம மனதிலே தோன்றுகிறத நினைக்கிறதபடி நம்ம பேசுகிறதெல்லாம் நியாயமாக இட முடியாது. புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம எதை வைத்து ஒரு காரியத்தை நாம் நியாயம் என்று நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கவனிங்க, வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி செய்கிற ஒவ்வொரு செயல்களைத்தான் நம்ம நியாயம் என்றோ அநியாயம் என்றோ சொல்ல முடியும். நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நாட்டில் நிறைய கொலைகளும் கொள்ளைகளும் திருடுகளும் வம்புகளும் வழக்குகளும் நடந்து கொண்டு வருகிறதை அன்றாட வாழ்க்கையிலே அது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பெரிய புதிய விஷயமே இல்லை இப்போ நான் சொல்ல வர்றது, கவனிங்க. ஆனால் ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். ஒரு கொலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு அடிதடி சண்டையாக இருக்கட்டும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருவரை சிலர் அடித்தோ அல்லது கொலை செய்தோ விட்டு ஒரு காரியம் முடிந்து விடுதுங்க என்று சொல்லும் பொழுது, நீங்கள் போய் கொலை செய்தவரை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தரப்பில் அவங்க நினைக்கிறது சொல்கிறது எதுவாக இருக்குன்னா, அவங்க செய்தது நியாயம் என்று நினைக்கிறது போல இருக்கும். ஏன்ப்பா அவனை போய் வெட்டினேன், ஏன் அவனை போய் அடித்தேன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? யாராவது சும்மா யாராவது வெறுமையாக செய்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்க தானே செய்கிறது. அப்போ என்னது, அவங்களை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லது ஏதாவது ஒரு காரியம் செய்திருப்பாங்க, ஏமாற்றியிருப்பாங்க, இல்லை அவங்க அடிக்க வந்திருப்பாங்க, அதுக்கு திருப்பி அடிக்க வந்துருக்கு, எத்தனையோ ஒரு காரியம் இருக்கேன். இப்போ நான் அந்த ஆராய்ச்சிக்கு வரல. இப்போ ஏன் செய்தேன் என்று நம்ம கேட்கும்போது அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறதை நான் பார்க்கணும். ஏன் பிள்ளைகளே எடுத்துக்கொள்ளுங்களேன். பிள்ளைகளை போய் 2 பிள்ளைங்க பக்கத்து வீட்டில் போய் விளையாண்டு அடிச்சுட்டு வரும்போது புகார் நம்மள்கிட்ட வரும்.
அவங்க வந்து அடிச்சுட்டான் என்று சொல்லும்போது நம்ம பிள்ளைய கேட்போம், ஏன்டா அவனை அடித்தேன்னும் போது தான் தெரியும். இவன் நம்ம பிள்ளை சொல்லுவான், அவன் முதல்ல என்னை அடித்தான், அதனால் நான் திருப்பி அடித்தேன்னு சொல்லுவான். இப்போ இது என்னவாக அவங்களுடைய பார்வையில் படுகிறது என்று சொன்னால், அது வந்து ஒரு நியாயமாக படுகிறது. ஓ, அடித்ததுனால அடிச்சிருக்கேன், அப்போ அது சரிதானே, இப்படி தான் சிலர் கணிக்கிறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். ஆனால் அது தவறு. அதே போல் இந்த கொலை குற்றங்களை நான் சொல்ல வருகிறேன். என்ன சொன்னேன், இந்த மாதிரிலாம் செய்தால் அப்புறம் எப்படிங்க வெட்டாமல் இருக்கும், அந்த ஆத்திரத்தை நான் செய்துட்டேன். ஆத்திரத்துலேயோ கோபத்திலேயோ அவங்க செய்தது ஒரு பெரிய குற்றமாக இருக்கலாம், ஒரு பெரிய பாவமாக இருக்கலாம். ஆனால் அதற்காக இவர்கள் செய்த காரியம் சரியாகிவிடுமா? சரியில்லை என்பது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. நான் சொல்ல வருகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு நியாயமான காரணத்தினால தான் அடுத்தவர்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், வாயால் கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், வசைப்பாடுவதாக இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், துன்புறுத்துறதா இருக்கட்டும், அவமானப்படுத்துகிறதா இருக்கட்டும், அசிங்கப்படுத்துகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் மிஞ்சி போனது தான் நான் சொல்கிறது இந்த அடி குத்து வெட்டுன்றது. இது ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப அதிகபட்சம். அப்போ அவங்க உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறான், எப்படி செய்தால் யாருங்க பொறுத்துட்டு இருப்பான், அதனால தான் நான் செய்தேன் என்கிறதான ஒரு ஆக்ரோஷத்தை பார்க்கும்போது அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், நியாயம்தானே என்று சொல்லி நினைக்கிறார். திரும்பி ரொம்ப கேட்டாக்க, நான் கொலை செஞ்சது தப்பு தான், பட் அவங்க செய்தாங்களே. இப்போ இது எப்படி போய் பாருங்கள், இந்த காரியங்கள் உலகத்தில் நடக்கும் பொழுது சட்டத்துக்கு முன்பாக எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும், அவன் குற்றம் செய்தவனாக இருந்தாலும், அவளை தண்டிக்கவோ அவர்களை துன்புறுத்தவோ அடிக்கவோ கொலை செய்வதற்கோ எந்த ஒரு மனுஷனுக்குமே உரிமை கிடையாது. யாருக்கு தான் இருக்குது? நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நம்ம நாட்டு சட்டத்தை சொல்கிறேன். அப்போ அவர்கள் எதன் அடிப்படையில் ஒரு குற்றவாளி என்று தீர்க்கிறார் என்று சொன்னால், அதற்கென்று ஒரு சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இந்தந்த நடைமுறையின்படி இப்படி காரியங்களை செய்தால் இந்த சட்டத்தின்படி இது தவறு என்று கொண்டு வருகிறார்கள். அதே போல தான் நான் சொல்ல வருகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், எது நீதி, எது நியாயம், எது அநியாயம் என்று சொல்லி பார்க்கும்போது உங்கள் மனதிலே நினைக்கிற தோன்றுகிறபடி வர காரியங்கள் அல்ல. ஒரு சில காரியங்கள் உங்கள் மனதுக்கு சரியாகப்படலாம், நியாயமாகப்படலாம், நல்லதாகப்படலாம். நான் சொல்கிறேன், அதை எங்கு வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்திலே ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நமக்கு சட்டமாக எழுதி தந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லா நாடுலேயுமே இந்த சட்ட திட்டங்கள் என்று ஏற்றியிருக்கிறார்கள் அல்லவா. எந்தெந்த காரியங்கள்லாம் தவறு, எதெல்லாம் குற்றம், அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்றெல்லாம் சொல்லி, தண்டனைக்குரிய குற்றம் எது என்று சொல்லி ஒரு பட்டியலிட்டு, அதற்காக இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. எல்லா சட்டத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொண்டதும் இல்லை. அதற்கென்று ஒரு பெரிய இது இருக்குது. ஈபிகோ என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுபோல் ஏகப்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது. இதனுடைய பேக்ரவுண்ட், இதனுடைய பின்னணி என்று எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய பைபிளை என்று சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். அது உண்மையும் கூட. எதன் அடிப்படையிலே அது தவறு, அது குற்றம் என்று சொல்லி இதை தீர்மானித்தேன் என்று சொன்னால், இந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்னதாகவே அவர் வேதாகமத்தை படித்து ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அல்லவா. எதெல்லாம் தவறு, எதெல்லாம் மக்கள் செய்யக்கூடாது, எதெல்லாம் பாவம் என்று சொல்லி ஒரு பட்டியல் இங்கே பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் தான் சட்டங்களே இயற்றப்பட்டிருக்குது. இதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கு அநேகர் அதை நினைக்கிறது இல்லை. அரசாங்கத்தின் சட்டத்தை பெரிதாக நினைக்கிறார்களே தவிர, ஆனால் அந்த சட்டம் எங்கேருந்து உருவாக்கப்பட்டது என்று அநேகருக்கு புரியறதில்லை. இந்த சட்டத்தினுடைய வேறே இதுதான். அதிலிருந்து கிளையாக புதிதாக அவர்கள் பிரிவுகளாக ஏற்றிருக்கலாமே தவிர, சட்டத்தினுடைய மூல ஆதாரமே நம்முடைய வேத புத்தகம் என்பதை மறந்துடாங்க. இது உண்மை, இது நான் சொல்கிறது சத்தியம். நான் ஆதாரபூர்வத்தோடு சொல்கிறேன். எனக்கு நினச்சிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி சட்டம் படித்தவர்களும் என்ன சட்ட மேதைகளும் என்னமோ அவங்களுக்கு தான் சட்டம் தெரியும் என்று சொல்லி. இதெல்லாம் இங்கேருந்து வந்தது தான், இங்கேருந்து வந்தது. எனவே இதை நம்ம மதிக்கணும். இன்னும் அதற்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் தான், இல்லை என்று நான் சொல்லலை. அதை நம்ம மதிக்க வேண்டியது தான். ஆனால் உண்மை இது தான். சரி, நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். அப்போ எதை அடிப்படையில் இது ஒரு காரியத்தை நியாயம் என்று அநியாயம் என்று எப்படி நம்ம தீர்மானிக்கணும்னு சொன்னால், வேதம் என்ன சொல்கிறது, வேதத்தில் வசனம் என்ன சொல்கிறது, ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அதை வைத்து தான் நீங்கள் செய்த காரியம், நீங்கள் சொல்கிற காரியம், நீங்கள் பேசுகிற காரியம் நியாயமா இல்லையா என்பது வெளியில் வருமே தவிர,
உங்கள் மனசுக்கு நினைக்கிறதும் தோன்றுகிறத வைத்து நீங்கள் நியாயம் என்று சொல்வதெல்லாம் நியாயமாக ஆயிடாது. நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க நான் விரும்புகிறேன். எனவே பார்க்கலாம், ஏன் நாம் நியாயத்தை நிதானிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன். நீதிமானை பற்றி நாம் பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் நீதிமானை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை பற்றி பார்த்தோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 30வது வசனம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 30வது வசனம். எப்படி? நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். பார்த்தீங்களா? நீதிமானுடைய வாய் நியாயத்தை பேசும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, போன வாரத்து செய்தியோட நான் லிங்க் பண்ணுறேன். நம்ம நீதிமானை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் நீதிமானாய் வாழணும், நீதிமானாய் மாறணும், நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்பதை பற்றி நான் சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இப்போ நீங்கள் நீதிமானாக வாழ மாற விருப்பப்படும் பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட வாய் என்னத்தை பேசும்? நீதிமானுடைய வாய் நாவு நியாயத்தை பேசும். அப்போ நீங்கள் நியாயத்தை பேசணுன்னா, நீங்கள் நீதிமான்கள் என்பதை கடந்த வார வசனத்தின்படி கர்த்தர் உங்களை என்னவா ஆக்கிட்டார்? நீதிமானாக மாற்றிவிட்டார். அப்போ உங்கள் வாயிலிருந்து வருகிறது என்னவா இருக்கணும்? நியாயமானது தான் பேசணும். நியாயத்தை பேசணும், நியாயமாக பேசணும். புரியுதுங்களா? சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும். சரி, கர்த்தர் நியாயத்தை, அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார், யாரை விரும்புகிறார் என்று சொன்னால், கவனிங்க, நியாயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நீதியிலும் நியாயத்திலையும் பிரியப்படுகிறார். ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறார் என்றால் நியாயத்தில் பிரியப்படுகிறார். ஆண்டவருக்கு எதில் விருப்பமாக இருக்கிறாரு? நியாயத்தில் தான் அவர் விருப்பமாக இருக்கிறார். சங்கீதம் 106:3. சங்கீதம் 106:3. நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். போதும், கவனித்தீங்களா? நியாயத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அப்போ என்ன சொல்ல வருகிறேன்? நம்ம நியாயமாக நடக்கணும், நியாயமாக வாழணும், நியாயமாக பேசணும். புரியுதுங்களா? அப்படிப்பட்டவர்கள்லாம் யார்? பாக்கியவான்கள். தேவன் அவர்கள் மீது பிரியமாக இருக்கிறார். அவர்கள் மீது தான் ஆண்டவர் விருப்பம் உள்ளவராகவும் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நியாயத்தை பேசணும். சரி, என்ன செய்யணும் அதுக்கு என்று சொன்னால், ஒரு சில வசனங்களையே நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். இயேசு என்ன சொன்னார்? லூக்கா 12:57. இப்போ படித்தோம். என்ன படித்தோம்? நியாயம் இன்னதென்று நீங்கள் நியாயம் இன்னதென்று, அதுதானே தொடக்க வசனம். நீங்கள் தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? ஆமாம், நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? நல்லா கவனிங்க. நியாயம் என்னதென்பதை நீங்கள் தீர்மானிக்கணும். இங்கே நாம் பார்க்குறோம், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:19-20 வாசித்தோம். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று அவரை பார்த்து பேசுகிறார். நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். இப்போ
அந்த வசனத்தை இப்படி உங்களை பார்த்து நான் திருப்பி விடுறேன், நீங்கள் நிதானிச்சு பாருங்கள். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள் சில காரியங்களிலே, சில நேரங்களிலே, சில விசேஷங்களிலோ, சில நிகழ்வுகளிலேயோ, குடும்ப காரியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியமாக இருக்கட்டும், உலக காரியமாக இருக்கட்டும், ஒரு படிப்பு காரியமாக இருக்கட்டும், ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு தொழில் வியாபாரம் செய்வதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும்ங்க, எதுவாக இருக்கட்டும், இங்கே நான் பார்க்குறோம், யாருக்கு செவி கொடுக்கணும், யாருக்கு செவி கொடுக்கக்கூடாது, யார் சொல்கிறத கேட்கணும், யார் சொல்கிறத கேட்கக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை பாருங்கள், என்ன போட்டிருக்குது? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? அதுதான் முக்கியங்க. இது நியாயமா? அப்படி ஒரு வேளை செவி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது நியாயம் இல்லை என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரையும் மதிக்கணும், புரியுங்களா? மனிதர்களை மதிக்கணும். நான் ஒரு வசனத்தையும் நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 6:1 நீங்கள் பாருங்க. எபேசியர் 6:1. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சரி, தொடர்ந்து. இது நியாயம். போதும். இது நியாயம். கவனிங்க, இது நியாயம். எது நியாயம்? யாருக்கு? அதில் ஒரு காரியம் இருக்கு பாருங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் தான். அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பெற்றோருக்குள், அதாவது கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கவனிங்க, இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படையிறதே இல்லை. இது என்ன கர்த்தருக்கு உள்ளற அப்புறம் வெளியில், அப்படி ஒரு பக்கம் இருக்குதுங்க. இது எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், கவனிங்க, சில ரட்சிக்கப்படாத சில பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு கண்ணை மூடிக்கொண்டு பெற்றோருக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரே காரணத்துக்காக கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், பிரியமில்லாத காரியங்கள், வேதத்துக்கு புறம்பான காரியங்கள், வேதத்துக்கு சொல்லப்படாத எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ இந்த காரியங்களுக்கெல்லாம் சில பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பெற்றோரை பிரியப்படுத்துவதற்காக, மற்றவரை பிரியப்படுத்துவதற்காக கீழ்ப்படியக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வசனத்திலே அப்படி ஒரு வார்த்தையை ஆவியானவர் சேர்த்து வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு. அப்படியா போட்டிருக்கு? என்னங்க அது? கர்த்தருக்கு உள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆண்டவருக்கு உட்பட்டதாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு பெற்றோர் ரட்சிக்கப்படாத, நான் சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு சில பிள்ளைகள் நம்மளோட சபைக்கு வருகிறார்கள். அவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள்? நம்ம சபைக்கு வருகிறார்கள். சிலர் ஆண்டவருடைய மேலே உள்ள வார்த்தை விசுவாசத்தினால என்ன செய்கிறார்கள்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, கர்த்தரே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்கிறாங்க. நல்லா விளங்கிட்டே வாங்க. இப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால், திடீரென்று அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? திடீரென்று அவங்க என்ன மனசில் தோணுதோ உடனே என்ன செய்வாங்க? சர்ச்சுக்கு போகாதான்னுவாங்க. சில பெற்றோர்கள் சொல்கிறத சொல்கிறேன். கொஞ்ச நாள் அனுமதி கொடுத்துட்டு திடீரென்று அவங்க மைண்டில் தோணும். இன்னும் சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அந்த திருமணம் வயதுன்னு வரும்போது, போன வரைக்கும் போதும்ப்பா, நான் உனக்கு காலகாலத்தில் உனக்கு கால் கட்டு போடணும், நான் நம்ம இதில் தான் செய்யணும் போகணுன்னுவாங்க. ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? இந்த விஷயத்தில் தடுமாறிடுறாங்க. தடுமாறிடுறாங்க. என்னது? அப்புறம் அப்பா அம்மா பேச்சு தாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளற கீழ்ப்படினா இதுதான். எப்படி இருக்கணும்னா, இது போல் வாழ்க்கையிலே சில சோதனைகள் வரும்பொழுது, சவாலான காரியங்கள் வரும்பொழுது நியாயம் எது என்பதை பார்க்கணும். நான் இப்போ அந்த காரியத்தை முக்கியப்படுத்தலை, நான் உதாரணத்துக்காக தான் சொல்ல வந்தேன். திருமண காரியம் என்பதற்காக மட்டுமல்ல, எல்லா காரியத்துக்கும் நான் சொல்கிறேன், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் தான். அது ஆண்டவருக்கு உட்பட்டதாக இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமாகவோ கர்த்தரை விட்டு விலகி செல்வதற்கு ஏதுவான காரியங்களுக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிச்சு போகணும் அவசியமே கிடையாது. அதை தான் இங்கே பேதுரு எழுதுகிறார். இப்போ படிங்க, 4:19 என்ன சொல்கிறார்? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம். தேவனுக்கு செவி கொடுக்கிறது பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமா. மனுஷனுக்கு செவி கொடுப்பது நியாயம் இல்லை. அப்போ யாருக்கு நம்ம செவி சாய்க்கணும்? தேவனுக்கு செவி. நிறைய விசுவாசிகள், இது நான் பிள்ளைகளை பற்றி நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே அவருடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப நிகழ்வுகளிலே சில நேரங்களிலே சில முடிவுகளை எடுக்கும்போது தடுமாறும் போது என்ன செய்கிறார்கள்? உலகத்தாரிடத்திலையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவரிடத்திலும் நெருங்கின உறவுக்காரரிடத்திலையும்
மாமன், தாத்தா, பாட்டி என்ற உறவுக்காரங்களிடத்திலையும் கவனிங்க, அப்படிப்பட்டவரிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறார்கள். அப்படி ஒருவேளை இவங்க ஆலோசனை கேட்காவிட்டாலும் அவர்களே ஆலோசனை சொல்ல வந்துடுவார்கள். இந்த மாதிரி காரியத்தில் எல்லாருமே வந்து நுழைஞ்சிருவாங்க. அப்போது உறவு வந்துடும். இப்போ அவங்கள எதிர்த்து பேச முடியாது, அவங்கள அப்படிலாம் யோசிப்பாங்க சில பேர். அப்போ தான் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல விசுவாசி, சரியான விசுவாசி, ஆவியானவர்களால் நடத்தப்படுகிற ஒரு விசுவாசி பேதுரு சொன்னது போல சொல்லணும். கர்த்தருக்கு புறம்பான காரியங்களை சொல்லும் பொழுது, செய்யும் பொழுது என்ன சொல்லணும்? படிங்க அந்த வசனத்தை. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம். உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே. உங்களால் கேட்க முடிந்தா கேட்கலாம், துணிச்சல் இருந்தால் தப்பே கிடையாது. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, கேட்க முடியலனாக்கா வாயை மூடிட்டு கம்முன்னு மைண்டில் மனசுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரி இல்லைப்பா, கர்த்தர் சொல்கிறது தான் நான் கேட்பேன் என்று சொல்லி வசனத்தின்படி வாழ தீர்மானிக்கிறவங்க தான் நியாயத்தின்படி நடக்கிறான். அதுதான் நியாயம். இன்றைக்கு நம்ம நியாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி விசுவாசிகளுக்கு இதெல்லாம் நியாயமா? நான் வசனத்தின்படி நான் வருகிறேன். நீங்களே நிதானித்து பாருங்கள் நீங்கள் செய்கிற காரியங்களை. அப்போ மனுஷரை நாம் பிரியப்படுத்துகிறோம். இங்கே அழகாக தெளிவாக சொல்கிறாரு, இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்க முடியாது. இவங்க சொல்கிறதுக்கு செவி சாய்க்கலாம். எதற்கு என்று நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு உட்பட்டதாக இருக்கணும், இந்த வசனத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். இந்த வசனத்தின்படி செய்யக்கூடிய காரியங்கள் யார் சொன்னாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ யார் பேச்சும் கேட்க வேணான்னு சொல்கிறீங்களா என்று சொன்னால் அப்படி சொல்லலை. நான் கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. கவனிங்க, யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, எந்த ஆலோசனை வேணாலும் சொல்லட்டும். அவங்க சொல்கிற ஒரு ஆலோசனை பைபிளில் சொல்லப்பட்டிருக்க, இயேசு நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்துக்கும் அதுக்கும் ஒத்து போகணும். ரெண்டும் ஒன்றாக இருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம், தப்பே கிடையாது. இது அவர் சொல்லிட்டார் என்பதற்காக நம்ம புறக்கணிக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? எனவே யார் என்ன சொன்னாலும் எப்படி நம்ம பார்க்கணும், அதை நம்முடைய சட்ட புத்தகம் எது நமக்கு உடனே இது நியாயமா இல்லைன்னு. இப்போ பாருங்கள், எந்த ஒரு வம்பு வழக்காக இருக்கட்டும், வக்கீலை பார்ப்போம், எங்கே இருக்கார் வக்கீல், கவனிங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க, எல்லாருமே கரைச்சி குடிச்சிட முடியாதுங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இதை குறித்து என்ன போட்டிருக்குது, இங்கே ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம், இந்த வழக்குக்கு இதேமாரி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அல்லது இதை குறித்து சட்டம் என்ன சொல்லுது, இது சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா, சட்டப்படி சரியா இல்லையா என்று அதை தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு எவிடன்ஸ் வரும்போது தான் தவறுன்னு சொல்லுவாங்க, தப்புன்னா. நான் அங்கே தான் வரேன். ஒரு விசுவாசிக்கு சட்ட புத்தகம் என்ற நம்ம பைபிளில் வேதத்தை தேடணும், வசனத்தை பார்க்கணும். தெரியலனாக்கா என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக நம்முடைய தவறுகளை அவர் சுட்டி காட்டுவார். தவறுன்னு சொல்லுவார், சரின்னு சொல்லுவார். எனவே நியாயத்தை பற்றி பேசுகிற நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நியாயமாக இருக்கிறதா என்பதை யோசிக்கணும். அதுக்கு சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுவேன். நீதிமொழிகள் 16:8. நீதிமொழிகள் 16:8. என்னது அநியாயமாய் வந்த அதிக வருமானம். நமக்கு நியாயமாக கிடைக்கிற கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் நியாயமாக கிடைக்கணும், அதுதான் உத்தமம். இது நியாயமா? நம்ம இந்த நியாயத்தின்படி நடக்கிறோமா? நீங்கள் நிதானிச்சு பாருங்கள். இயேசு சொல்கிறார்ல, நியாயம் என்னதுன்னதை நீங்கள் இன்னும் தீர்மானிக்கலையே, எது நியாயமே தெரியலையே. அநியாயமாக வருகிற பணம், அநியாயமாய் வருகிற வருமானம், அநியாயமாய் வருகிற வருமானங்கள் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே நியாயப்படி நியாயமாக வாழ்ந்து நியாயமான ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கும்போது கொஞ்சமாக தான் இருக்கும். நிறைய பேர் ஏன் அதுக்கு மாறுறாங்க என்று சொன்னால், சீக்கிரமாக பணக்காரனாகணும், நிறைய கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இந்த எண்ணங்கள் தான். நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய எண்ணத்தை செய்கிறோன்னு சொன்னால் பாவத்தை மூட்டை கட்டி சேர்க்குறோம். கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்ல, குறுக்கு வழியில் போனால் நிறைய வருமானம் கிடைக்கும், அது விரைவாக கிடைக்கும், சீக்கிரமாக சம்பாதிக்கலாம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். வேதம் சொல்லுகிறது, எது நியாயம்? அநியாயமான வழியில் வருகிற வருமானத்தை நம்ம விரும்பக்கூடாது. அது என்னது? அது அநியாயமாக வருதுன்னா என்ன? லஞ்சம்.
லஞ்சம் வாங்குறதுலாம் அநியாயம், அநியாயமாக வருது. நிறையவும் வருது, குறைவாக வரும், ஆக மொத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேருக்கு அதில் வந்து அது ஒரு மாய வலைங்க. வச்சுட்டா மனசு மாறவே மாறாது, வாங்கிக்கிட்டே இருக்கும். இன்னும் வாங்கணும் தான் தோணும், எவ்வளோ வந்தாலும் அது தீராது. ஆனால் இதெல்லாம் சாபத்தை மூட்டை கட்டுற விஷயம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு இது சரியா, இது அழகா, இது ஒழுங்கா, இது நியாயமா என்பதை நிதானிக்கணும். நிறைய பேர் இந்த நியாயத்தை கடைப்பிடிக்கிறது இல்லை. கிடைச்ச வரைக்கும் லாபம், வந்த வரைக்கும் லாபம், வர்றதை ஏன் விடுவானே. இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு கூட நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. இது என்னது? அநியாயமாக வந்த பணம் அது. இதுக்கு அவங்க சொல்கிற விளக்கம் என்னது? யார் வாங்குறவங்க சொல்கிற விளக்கம், வாங்குற அதெல்லாம் நம்ம காசுறாது, நம்ம வீட்டு காசையே வரி பணத்தை கொள்ளை அடித்து சேர்த்து வச்சுருந்தா அதை தான் அவங்க கொண்டு வாங்கிக்கலாம், அதெல்லாம் வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு சமாதானம், செப்பு கட்டு கடப்பா. உங்கள் வரி பணத்தை இப்படி தான் வாங்க சொல்லுதா? நம்ம வீட்டு வரி பணமா, அதை அவன் கொள்ளை அடிச்சிட்டானா, ஏமாற்றிட்டானா, அதை தான் இப்போ ஓட்டுக்காக கொடுக்குறானா, அதனால் அதை வாங்கிக்கலாம். இப்படிலாம் அவங்க சமாதானப்படுத்திக்கிறாங்க. அது சரியா இல்லை, இது அநியாயமாக வர. அவங்களே அநியாயம் செஞ்சுருக்கிறாங்க, அப்போ நம்ம வாங்குறது அநியாயம் தானே. இப்படி நான் ஓட்டை பற்றி, எலெக்ஷனை பற்றி சொல்லி, இது போல் நிறைய காரியங்களில் அநேகர் என்ன செய்கிறாங்க, குறுக்கு வழியில் சம்பாதிக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள், அநியாயமான காரியங்கள். பாருங்கள், இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதியிலே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. என்னது? தன் நீதியினால் பிழைக்கிறது இல்லை. இங்கே பண்ணீங்க, நிறைய பேர் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, இந்த சமூக சேவை செய்கிறது, ஊருக்கு நல்லது செய்கிறது, மக்களுக்கு நன்மை செய்கிறது, இது மாதிரிலாம் செய்துட்டா புண்ணியம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றையும் தான தர்மம் செய்ய மறவாதிருங்கன்னு சொல்லியிருக்காரு. எனவே தானம் பண்ணக்கூடாது, தர்மம் பண்ணக்கூடாதுன்னு இயேசு சொல்லவே கிடையாது, தவறாக புரிஞ்சுங்க. ஆனால் உன் இஷ்டப்படி நீ வாழ்வ, உன் இஷ்டப்படி எல்லாம் செய்வ, நீ அநியாயம் பண்ணுவ, அக்கிரமம் பண்ணுவ, அதுலேருந்து ஒரு பாதி பணத்தை எடுத்து, அதுலேருந்து ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்து என்ன பண்ண வேண்டியது? தானம் பண்ண வேண்டியது, தர்மம் பண்ண வேண்டியது. ஊருக்கு வாரிகை இறச்சிக்கிட்டாக்க ஊர் என்ன செய்யும்? இவருக்கு எங்கேருந்து வந்துன்னு ஊருக்கு தெரியாது. ஆக மொத்தம் எப்படியோ கொடுத்துட்டோம், செய்துட்டோம், பேர் நல்ல பேர் ஆகிடுதா. இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது என்னென்னா, நம்ம நாட்டுக்கு ஊருக்கு எல்லாம் நம்ம நல்லதெல்லாம் செஞ்சுட்டோம், நம்ம செஞ்ச பாவம் எல்லாமே என்ன ஆகிடும்? தொலைஞ்சிருமா ஆகிடும். வசனத்தை திரும்ப படித்து பாருங்க. இப்போ படித்த வசனத்தை பாருங்க. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதும் இல்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. கவனிக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், போன வாரத்தில் படி, வசனத்தின்படி நம்ம எல்லாரும் நீதிமான். அப்போ நீதிமானுடைய வாய் எதை பேசணும்னு நான் சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி நியாயத்தை பேசணுன்றதை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். கவனிங்க, அப்போ இந்த நீதிமானாக இருக்கிறவன், நியாயத்தை பேசுகிறவன் ஒரு தவறு செய்துட்டான், ஒரு பாவம் பண்ணிட்டான் என்று சொன்னால் அவன் எதனால் அவன் பிழைக்க முடியாது? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கவனிங்க, நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, ஏதோ கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் செய்துட்டோம். அது எதுன்றது நான் குறிப்பிட்டு சொல்ல வரல, ஏதோ ஒன்று வைத்துக்கொள்ளுங்க. செய்துட்டதுனால நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 10 காரியம் இருக்குங்க, அதில் 9 காரியம் நல்லதே செஞ்சுருக்கீங்க, எல்லாருக்கும் நல்லது செய்கிறீங்க, புரியுதா? ஊருக்கு நல்லது செய்கிறீங்க, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் இருக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டோம். அதை தான் சொல்ல வரேன். அப்போ நீதிமான், அங்கே பாருங்க, நீதிமான் பாவம் செய்தார். சொல்லுங்க,
அவன் தன்னுடைய நீதியினால் அப்போ நம்ம செய்த இந்த புண்ணியம்லாம் நம்ம கரை சேர்க்கும்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் உலகத்தார் சொல்கிற காரியங்கள் அது. இது நம்மளை கரை சேர்க்காது. இது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற ஒரு காரியம். எப்படி எனில் கவனிங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எப்படி எனில் ஒருவர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். போதுமா? நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த வசனத்துக்கு லிங்க் தொடர்பாக எப்படி என்றால், நான் சொன்னேன்ல, நீங்கள் எல்லாம் நல்லது தான் செய்கிறீங்க, எல்லாருக்கும் நல்ல பேர் செய்து நல்ல பேர் எடுத்துருக்கீங்க, நிறைய பேருக்கு நன்மையும் செய்திருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, இல்லாதவங்க ஏழைப்பட்டவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ நம்ம உதவி செய்திருக்கிறோம். ஊரே உங்களுக்கு நல்லவன் கூட என்று சொல்லலாம். நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு தவறு செய்யும்போது, நீங்கள் ஒரு பாவம் செய்யும்போது, நீங்கள் ஒரு அக்கிரமம் செய்யும்போது, நீங்கள் ஒரு அநியாயம் செய்யும்போது, இதை வைத்து என்ன செய்ய முடியாது, நீங்கள் செய்த காரியங்களை என்ன செய்ய முடியாது, நியாயப்படுத்த முடியாது. இப்படி தான் சில விசுவாசிகள் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய விசுவாசிகள் நினைப்பு என்ன தெரியுமா, நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம காணிக்கை கொடுக்குறோம், நம்ம தசமபாகம் கொடுக்குறோம், நம்ம ஆத்ம ஆதாயம் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம சபையில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குறோம், அதெல்லாம் நம்மளை தாண்டி யாருக்கு, நான் சொல்கிறேன் உங்களை தாண்டி யாரும் இல்லை, அது வேறு விஷயம். அதற்காக நீங்கள் என்ன செய்தாலும், நீங்கள் என்ன பேசினாலும் சரியாயிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான், அதுதான் தவறு. அப்படிங்களா? அவனுடைய நீதினாலே அவன் என்ன செய்ய முடியாது, பிழைப்பதில்லை. இங்கே நான் பார்க்குறோம், அதுக்கு தொடர்பான வசனத்தை தான் இப்போ உங்களுக்கு சுட்டி காட்டினேன். யாக்கோபு 2:10 நான் பார்க்குறோம். எப்படி என்றால், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் முழுசா கை கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள், வசனத்தை எல்லாவற்றையும் முழுசா கடைப்பிடிக்கிறாங்க. வருவான் பாருங்க, எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கிறாங்க. சபைக்கு வர்றது, ஆராதனைக்கு வர்றது, காணிக்க போடுறது, ஜெபம் பண்ணுறது, பரிசுத்தமாக வாடுவது, என்ன ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்தின்படி வாழுகிற காரியங்கள் நான் சொல்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது ஒன்றிலே தவறினால், ஒரே ஒரு காரியத்தை தான் தவறிட்டான், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். அது என்னது? அப்போ நீ செய்ததெல்லாம் போச்சு. என்னது? எவ்வளோ நல்லது செய்ததான் இல்லைன்னு சொல்ல, எல்லாம் போச்சு. இதுக்கு நான் இணையாக சொல்லணும்னு சொன்னால், செத்த ஈ பரிமளக்காரனுடைய தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும். அப்படின்னு கவனிங்க. தைலம் என்பது வாசனை உள்ளது, நல்ல வாசனை உள்ளது. பரிமள தைலம் என்பது இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியானதுங்க. அதில் ஒரே ஒரு ஈ விழுந்து போச்சு, செத்தும் போச்சுங்க. தைலம் எப்படிப்பட்டது? வாசனை உள்ளது. இதுக்கு ஈக்கு என்ன இருக்குது? ஆனால் இந்த ஒரு ஈ என்ன செஞ்சிடுது, முழு தைலத்தையும் கெட்டு நாரி போக பண்ணிடுச்சு. அதே போல் நீங்கள் செய்த ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன வார்த்தை உன் வாழ்க்கையை, உன் ஜீவியத்தையே கரைப்படுத்தி விடும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இது தானே, இது ஒன்று தானே, இது மட்டும் தானே. இல்லை, இது நியாயமா என்பதை நீங்கள் நிதானித்து பார்க்கணும். நீங்கள் செய்கிறது நியாயமா என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நீங்கள் செய்கிற காரியங்கள், எத்தனை காரியங்கள் நீங்கள் குறைவுள்ளதாக இருக்குங்க. இங்கே யாக்கோபு சொல்கிறாரு பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் போதும் நாம் எல்லாரும் யாரு? இங்க நாம் என்று சொல்றாரு, அது யாருன்னு? யாருங்க? ரட்சிக்கப்பட்டவங்க. அப்புறம் நாம் படிக்கும் போதே நாமும் இப்போ என்னையும் சேர்த்து வந்துடுறோம் இந்த வார்த்தை, இல்லைங்களா? ஆனால் இதை எழுதுறது யாக்கோபு. அவர் சொல்கிறாரு நாம் என்று சொன்னால் அவரையும் சேர்த்து தான் சொல்கிறார். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் அதை முதல்ல ஒத்துக்கணுங்க. நம்ம செய்கிறது நியாயமா என்பதை பாருங்கள். கர்த்தர் எதை விரும்புகிறாரு? நியாயத்தை விரும்புகிறாரு. நம்ம இங்கே பார்த்தோம், நீதிமான் செய்கிற நீதினால் என்ன செய்ய முடியாது, அதனால் பிழைக்க முடியாது. அதனால் படிங்க, தொடர்ந்து படிங்க. நம்ம இன்னும் அங்கே தான் இருக்கிறோம். எசேக்கியேல் 33. பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். இப்போ நான் சொன்னதுக்கு விளக்கமாக இருக்கு பாருங்க இந்த வார்த்தை.
விவரமாக இருக்குது, விளக்கமாக இருக்குது. என்னது? நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பி, நம்ம தான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறோமே, இதை தானே, இது ஒன்று தானே என்று சொல்லி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியிலே ஒன்றுமே நினைக்கப்படுவதே இல்லை. அவன் செய்த அந்த அநியாயத்திலேயே சாவான். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம எல்லாவற்றிலையும் பூரணமாக 100க்கு 100 முழுமையாக வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். மனுஷர் சொல்கிற யோசனைக்கு நிறைய விசுவாசிகள் செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? இங்கேயே நடக்கிறத சொல்கிறேன். எதையும் ஒன்று உங்களுக்கு முடிந்தால் தெரிந்தால் பைபிள் நல்லா படிக்க தெரிந்திருந்தால் நீங்களே முழங்கால் போட்டு பைபிளை படித்து சத்தியத்தை கேளுங்க. இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தலைன்னா ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட விவரம் கேட்கணும். நிறைய பேர் என்னிடத்துல ஆலோசனை கேட்குறதில்ல என்று சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா சக விசுவாசிகள்கிட்ட போய்க்கிறேன். நான் அதை முற்றிலும் தவறு என்று நான் சொல்ல வரல, அதை நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசிகள் ஒரு விசுவாசிகள்கிட்ட ஆலோசனை கேட்பதை 100க்கு 100 முழுமையாக தவறு என்று நான் சொல்லலை. ஆனால் அதில் ஒரு தவறு இருக்குது. அது யார்கிட்ட கேட்கணும்? கவனிப்பான் தம்பி, இங்கே கவனிக்கிறியா? இங்கே என்ன பாரு, கவனிங்க. யாரிடத்துல கேட்கணும் என்று சொன்னால் விசுவாசத்திலே வளர்ந்த, ஒரு ஆவியிலே வளர்ந்த, ஒரு அபிஷேகம் பெற்ற, நல்ல சத்தியத்தை தெரிந்த அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகிட்ட போய் யோசனை கேட்கணும். தெரியுதுங்களா? இதுவே மழுங்கினது, அதை விட அது இன்னும் மழுங்கினதாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் யோசனை கேட்க வேண்டியது. அது எப்படிப்பட்ட காட்டணும்? ஒரு பழமொழி சொல்லுவோம், குருடன்ட்ட போய் வழி காட்டினா என்ன பண்ணுவோம்? 2 பேரும் போய் குழியாக தான் விடணும். இப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி. வளராத, விவரம் தெரியாத, சத்தியம் தெரியாத ஒரு விசுவாசிகிட்ட போய் எதையாவது குறித்து கேட்க வேண்டியது. அது செய்யலாமா என்ன? அது என்ன பண்ணும்? அதுக்கு மனசில் என்ன படுதோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவாங்க. இது சத்தியத்தின்படி கரெக்டாக இல்லைன்றது இது 2 பேருக்குமே தெரியாது. கேட்டால் நான் அவங்கள கேட்டேன், இவங்களை கேட்டேன், அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொல்லிட்டா சரியாயிடுமா? என்ன பார்க்குறோங்க? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம். மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது நியாயமாக இருக்குமா? நான் திரும்ப அங்கே தான் வரேன். இது நியாயம். யோசித்து பாருங்கள். மனிதர்களை நம்ம மதிக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், பெரியவர்களை மதிக்கணும் இல்லை என்று சொல்லலை. ஆனால் மனுஷீகமான உலக பிரகாரமான யோசனைகளை சொல்லுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்கக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். பிள்ளைகளை பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன், கர்த்தருக்கு எதிராக விரோதமாக ஒரு காரியத்தை உங்களை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்கிறாங்க என்று சொன்னால் அதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்கணும் அவசியமே கிடையாது. அதுக்கு செவி சாய்க்கணும் அவசியம் இல்லை. நிறைய பேர் அதுக்கு செவி சாய்க்கிறாங்க. ஐயோ அவங்க கோச்சிப்பாங்க, இவங்க கோச்சிப்பாங்க. கர்த்தர் அவர் ரொம்ப பொறுமைசாலிங்க, அவர் சாந்த சொருபியாச்சு. அவர் யார்? நம்ம இயேசுநாதர். உண்மைதான். அதுக்காக இங்கே நான் பார்க்குறோம், பேதுரு சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 4:19 என்ன பார்க்கிறோம்? தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது நியாயமாக இருக்குமா? திரும்ப நான் சொல்கிறேன், எது நியாயம்? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை சத்தியம். வசனத்துக்கு செவி கொடுங்க, அதுதான் நியாயம். சும்மா ஊரில் சொல்கிறாங்க, வீட்டில் சொல்கிறாங்க, அக்கா சொல்லுது, மாமா சொன்னாங்க, பெரியப்பா சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, இதெல்லாம் சரி கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், அவங்க சொல்கிற நல்ல யோசனையை கேட்டுங்கன்னு சொல்கிறேன். நல்லது தாங்க சொல்கிறாரு, நல்லது தான். நான் சொல்கிறேன், நல்லது எது என்பதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு முடிவு எடுத்துக்க. சொல்கிறது எல்லாமே நல்லது போல தான் இருக்கும். ஏவாளுக்கு கூட நல்லதாக தான் பட்டுது இந்த சர்ப்பம் சொல்லும்போது. பாம்பு சர்ப்பம் என்ன பண்ண, பிசாசு பார்க்குறதுக்கு நல்லதாக சொல்கிற மாதிரி தான் சொன்னான். அதை கேட்டு தான் போனாங்க. அதுபோல் உங்களுக்கு பிசாசு பேசுகிற காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லதாக தான் தோணும். அடையாளம் கண்டு கொள்ளுங்க, இனம் கண்டு கொள்ளுங்க, எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்பாக இருங்க, விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளதாயிருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று பார்த்து கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதை. எனவே அவன் வேலையே அதுதான். ரொம்ப ஜாக்கிரதை. அவன் யார் மூலமாக எதையாவது உங்கள் மேலே இல்லாத அள்ளி போட்டுருவான். நான் கவனிங்க, ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாரு? நியாயம். என்ன நியாயம்? அவருக்கு செவி கொடுப்பது தான் நியாயம். அவருக்கு செவி சாய்க்கிறது, அவரோட வார்த்தைக்கு சத்தியத்துக்கு செவி சாய்க்கிறதா நியாயம். மனுஷ ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது. அது பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, தாயாராக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா?
இப்படி நான் பேசுவதனால நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பார்த்தியா இப்படி சொல்லி கொடுக்குறாரு பாரு, அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்கக்கூடாதான். இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு அவர். அப்படியே பிசாசு திருப்பிடும். திருப்பி சொல்கிறேன், பெற்றோருக்கு இது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படின்னு தான் பைபிளில் போட்டிருக்குது. சத்தியத்தின்படி வளர்க்கணும், வசனத்தின்படி நமக்கு கொடுக்குற ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். சத்தியத்துக்கு புறம்பாக செய்யக்கூடாது இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களேன்னு தெரியல, சில சம்பவங்கள் நடக்கிறதை நான் படித்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உதாரணத்தில் சொல்கிறோம். பெற்றோர்களுடைய பேச்சை கேட்குறோன்னா தவறான ஒரு வழி ஆலோசனை சொல்லி ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்கிற பெற்றோர்கள் சொல்கிற காரியத்தை பிள்ளைகள் கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பிள்ளை என்ன பண்ணுச்சான் கவனிங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பிள்ளை என்ன பண்ணால் பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள தோட்டத்தில் இருக்கிற மாமரத்துலேருந்து ஒரு மாங்காயை பறிச்சுட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறான். நல்லா கவனிக்கணும். கொடுத்த உடனே ஒரு நல்ல தாயாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, இது ஏது எங்கே கொண்டுன்னு கேட்டிருக்கணும். நல்லா கவனிக்கணும். ஏய் ஒரே ஒரு மாங்காய் கொண்டு வந்துருக்கடா, இன்னும் 2 எடுத்துகிட்டு வாடா குழம்பு வைக்கலான்னாக்கா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ சொல்லியிருப்பான் பக்கத்து வீட்டில், அப்படியாடா அதை பற்றி ஏன்டா அடுத்தவங்க பொருள் எடுத்தேன்னு அப்படி கேட்கல. ஒரு மாங்காய் பத்தாதரா குழம்புக்கு, இன்னும் 2 எடுத்துகிட்டு வாடான்னு ஒரு அம்மா சொல்கிறாங்கன்னா இவனும் போகிறான், இவனும் எடுத்துகிட்டு வரான்னா இந்த காரியம் எப்படி இருக்குன்றதை சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் உடனே நாங்களும் அப்படி இருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படி இருக்கீங்க நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு நல்லவர்கள் ஆயிடுச்சே. நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வருகிறேன். அப்போ இது போன்ற நான் மாங்காய் தேங்காய்க்கு வரலைங்க. கொடுக்குற யோசனைகள் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் வசனத்தின்படி இருக்குன்றதுக்காக நான் சுட்டி காட்டுறேன். அப்போ ஒரு தவறை கண்டிக்கிறதும் சுட்டி காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கணுமே தவிர தவறுக்கு துணை போகிறதோ தவறு செய்வதை தூண்டுதல் பண்ணுவதோ அதை ஆமோதிக்கிறது போல இருக்கிற ஆலோசனைகளுக்கு நம்ம செவி சாய்க்கணும் அவசியமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலை. அப்போ எப்படி இருந்திருக்குன்ற யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சோதனை தான். இப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ளன்னு இருக்கு இல்லையா, இது எனக்கு ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னதை நான் திரும்ப சொல்கிறேன். என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படாத காலங்களில் அவர் செயின் ஸ்மோக்கர்னால் பாக்கெட்டாக சிகரெட் அடிச்சுட்டு இருப்பார், வெத்தலை பாக்கு போடுவார். ஒரு அரசு வேலையில் இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு தான் அது ஸ்மோக். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இதை நான் தான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வரணும். சின்ன வயசுலேருந்தே அவர் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்த உடனே என்ன தான் கடையில் போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொல்லுவார். என்ன தான் போய் கடையில் போயிட்டு அவர் சிஸ்டர் தான் குடிப்பார். இந்த சிகரெட்டை சொல்லி அப்போல்லாம் அறியாத நேரத்துலேருந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. போய் கத்திரிக்கோள் சிகரெட் வாங்கிட்டு வாடான்னு வர, எனக்கு பேர் சொல்ல தெரியாது என்ன. இது போல் நான் வளர்ந்த நாட்களில் நான் சொல்ல வர்றது சின்ன வயசில் மட்டும் இல்லைங்க, நான் வளர்ந்து வாலிபன் ஆகிட்டேன். இப்போ ரட்சிக்கப்பட்டேன். எப்போ 1983 நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் பழைய ஞாபகத்திலே நான் வீட்டுக்கு வருவார். எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்கிற வேலையை நான் செய்வேன் தான், இல்லைன்னு சொல்ல. இதை நான் செய்யும்போது எனக்கு ஒரு நெருடலாகவும் உறுத்தலாகவும். இப்போ நான் எப்படி போய் நான் சொன்ன அவர் நிறுத்திடுவாரா என்ன? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறதுனால அவர் சிகரெட் நிறுத்திடுவாரா? முடியாது. ஆனால் நான் என்ன செய்தேன் ஒரு நாள், இப்போ என்ன இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது என்ன செய்யணும்? அப்பா சொன்னால் கேட்கணுமா இல்லையா? சில பேர் பேசுகிறது அப்பா சொன்னால் கேட்கணும். ஆமாம், அதுக்காக இதெல்லாம் கேட்க முடியும்? நான் சொல்கிறேன், இனிமேல் நான் இந்த பொருள் வாங்கிறதுக்கு கடைக்கு போக மாட்டேன், வேறு ஏதாச்சும் சொன்ன வந்துட்டேன். அதுக்கு சாட்சிக்காக சொல்கிறேன். அதிலிருந்து அவர் என்னை தொந்தரப்படுத்துறதில்லை. அதனால் அவர் மாறிட்டார் நான் சொல்ல. நீங்கள் நினைக்கலாம் அப்போ அதனால் மாறிட்டாரா அப்படின்னு. அவர் மாறலை. அவரே கடைக்கு போய் வாங்க ஆரம்பிச்சிட்டார். வெத்தலை பார்க்க வாங்குறதும் சரி சிகரெட்டு மாறினா நான் சொல்ல வரல. ஆனால் நான் என்ன செய்தேன்? காத்துக்கிட்டேன். என்னது இது அநியாயமான ஒரு காரியம். அப்போ அந்த அநியாயத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? நான் துணை போகிறேன். வசனம் இருக்குதுங்க, மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு உடன்படாதுன்னு வசனம் இருக்குது. அப்போ அவங்க ஒரு தப்பு செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நான் இன்னும் செய்கிற காரியத்தை சொல்கிறேன். நிறைய விசுவாசிகள் வீடு கட்டுறாங்க, வேறு ஏதாவது வேலை செய்கிறாங்க, வேலைக்கு ஆட்களை கொண்டு வந்து வேலை வாங்குறாங்க. அவங்க எல்லாருமே குடிக்கிறவங்களும் அதுவாக இருப்பாங்க. வாங்கி சப்ளை பண்ண வேண்டியது. நான் குடிக்கலைங்க, அவங்க தாங்க. பாரு, அவன் குடிக்கிறான், குடிக்காமல் போகிறான். நீங்கள் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறனால அவனும் திருந்த போகிறதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? அப்போ நாம் அதை வாங்கி கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? நீர் சர்வசாதாரணமாக விசுவாசிங்க போய் வெத்தலை பார்க்க வாங்கியாந்து கொடுக்குற, அப்புறம் என்னங்க பண்ணுறது? பாரு, நீ போய் வாங்கிக்க, நீ ஏதாச்சும் போட்டுக்க, நீ குடிச்சிக்க, நீ ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டு போ. நம்முடைய கை, நான் சொல்கிறேன், உங்களுடைய கரம் கரைப்படக்கூடாது. நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்.
உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள்கிற வசனம். இது நியாயமில்லாத காரியம் என்று நான் சொல்கிறேன். இது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நாங்கள்லாம் குடிக்கிறது கிடையாது, நாங்கள்லாம் வெத்தலை பார்க்க போடுறதெல்லாம் கிடையாதுங்க. வேலைக்கிறோம். இப்போ வேலை அப்படி தானே அவன்கிட்ட வேலை வாங்க முடியும். வேலைக்காரன் இது கொடுத்தா தானே வேலை செய்கிறான். அதெல்லாம் எனக்கும் தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், நாம் அதை செய்யக்கூடாது. நம்ம என்ன ஒரு சட்டம் சவடால் என்ன பேசுவீங்க? ஆமாம், இப்போ நம்ம வாங்கி கொடுத்தாலும் கொடுக்குறனாலும் குடிக்கிறவன் தான், நீங்கள் செஞ்சாலும் செய்யலன்னா அவங்க போடுறவன் தான். அது எனக்கும் தெரியும். புரியுதுங்களா? ஆனால் ஒன்று, நாம் அதுக்கு துணை போகக்கூடாது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்து நீங்கள் கேட்கலாம் அப்படிங்க, இது இப்படி நடந்தது. 83 ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நான் அவர் வாங்கி கொடுக்கலிங்க. 1994 அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனார். அவர் அரசாங்கத்தில் அதிகாரியாக இருந்து ஒரே வருஷத்தில் கர்த்தர் அவர் மாற்றிட்டார். கிட்டத்தட்ட இப்போ இந்த காரியம் நடக்குது 10 வருஷம் ஆகிருக்கு பாருங்கள். இதில் என்ன விசேஷன்னா, நாங்கள் சொன்னப்பெல்லாம் அவர் கேட்கலைங்க, நாங்கள் சொல்லிலாம் எதுவுமே நடக்கலைங்க. நான் கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக சொல்கிறேன். அவரே என்னை ஜெபம் பண்ண, நாங்கள்லாம் அவருக்கு பயந்துட்டு ஜெபம் பண்ணுவோம், அவருக்கு தெரியாமல் ஜெபம் பண்ணுவோம். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என் பேரை சொல்லி கூப்பிட்டு எனக்கு ஜெபம் பண்ணி, எனக்கு தூக்கம் வர மாட்டேது, எனக்கு பயமாக இருக்குது, காலை வலிக்குதுன்னு. என்னடா அது நம்மளே ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது பரவாயில்லையே, இது நல்ல வாய்ப்பு. அப்படியே நான் ஜெபம் பண்ணணும். சில நாட்கள் கடந்தது. அவர் என்ன நினச்சி பார்த்தாரு தெரியல. இந்த ஞானஸ்தானம்னா என்னன்னு கேட்டார். நான் உண்மையாக சொல்கிறேங்க. அப்படியா, என்னடா இவர் அதை பற்றி பேசுகிறார், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத காரியம். அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு கைப்பறிஞ்சு புக்கு கொண்டு வந்து கொடுத்தோம், படித்து பார்த்துட்டு சொன்னார், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். இப்படி தான் ஆண்டு நடத்தினேன். அதுக்கு சொல்ல வரேன், அவர்கிட்டலாம் இதை பற்றியெல்லாம் நேருக்கு நின்று பேசவே முடியாது. அவ்வளவு கடுமையானவர், அவ்வளோ கடுமையாக இருப்பார் இந்த விஷயத்தில். நான்லாம் அவனுக்கு பயந்து தான் நாங்களாம் சபைக்கு போவோம், ஜெபம் பண்ணுறது, அப்படிலாம் இருந்த ஒரு காலம் உண்டுங்க. எதுக்கு சொல்கிறேன்? அப்போ எது அவரை மாற்றினது? நாங்கள் போய் பார்த்து பேசிலாம் இல்லை, கர்த்தர் செய்தார். அப்போ நம்முடைய செயல்பாடுகளை நான் நினைக்கிறேன், 10 வருஷம் ஆனாலும் அவர் யோசித்து பார்த்துருப்பார். நம்ம பையனே போய் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இதை செஞ்சிட்ருக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த ஸ்மோக்கிங் விட்டுட்டார், புகைப்பிடிக்கிறதை விட்டுட்டார், வெற்றலை பார்க்குறது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கடைசி வரைக்கும் என் கூட இருந்து தான் அவர் மறித்தார்னு வச்சுக்கோங்க. சபைக்கு வந்ததெல்லாம் பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். நம்ம ஆலயத்தில் நான் ஆராதனைக்கு அவர் அழைத்து கொண்டு வந்ததெல்லாம். இது போகட்டும். எதுக்கு நான் சொல்ல வருகிறேன் கவனிங்க, நம்ம காரியத்தில் உறுதியாக இருக்கணும். இப்படி பேசக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் இப்படி தான் பேசுகிறாங்க. நம்ம செய்யலைனாக்கா அவங்க செய்யாமல் வந்துடுவாங்க, நம்ம வாங்கி கொடுக்கலன்னா அவங்க சாப்பிடாமல் வந்துடுவாங்களே. அப்படி சொல்லாதீங்க, அப்படி நினைக்காதீங்க. அது முதல்ல தப்பு. புரியுதா? அதனால் அவங்க எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், முதல்ல நாம் கரெக்டாக இருக்க பார்ப்போம். எனவே இது தேவனுக்கு முன்பாக என்ன வருது? நியாயம். சரி, நான் சொல்ல வந்ததுன்னா ஆலோசனை வார்த்தைகளை சொல்ல வரேன். அப்போ யாருக்கு செவி கொடுக்கணும்? கர்த்தருக்கு தான் நீங்கள் செவி கொடுக்கணும். எனவே உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளே நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு எதை குறித்தாயிலும் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தருவாயில் இருக்கும்போது யாருடைய ஆலோசனை நீங்கள் கேட்கணும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கணும். நிறைய பேர் கர்த்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறதே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், அவர் எங்கெங்கே இருக்கிறார், அவர் எவ்வளோ பேரை பார்ப்பாருங்க, அவர் உலகத்தையே பார்த்துட்டு இருக்காருங்க, அவருக்கெல்லாம் என் காரியத்தை போய் அவர்கிட்ட எப்படிங்க கேட்குறது? இப்படிலாம் சில பேர் அதுக்கு ஒரு பில்டப் பண்ணுவாங்க. இல்லை, நான் அதை பற்றி ஏற்கனவே சொல்கிறேன். தாவீது கர்த்தரிடத்தில் போய் ஜெபித்ததையும் விசாரித்ததை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இல்லை, நான் விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறேங்க, எனக்கு போய் அவர்கிட்டலாம் கேட்கறதுக்கு துணிவு இல்லைன்னு சொன்னால் கவனிங்க, இந்த ரட்சிக்கப்பட்டிருக்க விசுவாசியாக இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக கொடுத்துருக்கிற ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குற ஒரு பழக்கம் வேணும். எத்தனை பேருக்கு இருக்குது? யோசித்து பாருங்க. இதுக்கு அவங்க சொல்கிற ஒரு விளக்கம் என்னது? அவரை ஏங்க போய் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? இதெல்லாம் ஏமாத்து வேலை. உனக்கு கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை. இதை என்னை தொந்தரவுப்படுத்துறதாக நான் நினச்சிப்பேன். நான் எந்த காலத்தில் நினச்சிருக்கிறேன்? என்னை எத்தனை பேர் இரவில் தூங்க விடுறதில்லை? இரவெல்லாம் எனக்கு ஃபோன் கால் வருது ஜெபத்துக்காக. எத்தனை பேருக்கு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்? நீங்கள் ஒரு காரியம் செய்யாதனால என்ன நான் ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறேன்? இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பேதுரு சொல்கிற மாதிரி இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கேன். ஊழியன்னா அப்படி தான் இருக்கும். 24 hours டியூட்டி தான் இது. சரிங்களா? இதெல்லாம் சும்மா பேச்சு. எது நான் உங்களை பார்க்க முடியாது, பேச முடியாது, அதெல்லாம் சும்மா. உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்றது அர்த்தம். எனவே கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஒரு காரியத்தை தெரியல என்று சொன்னால், இந்த ஒரு வசனத்தை நான் எடுக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44 அதிகாரம்
26வது வசனம் 44. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தை நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி. சரி, போதும், கவனிங்க. அந்த வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நீங்க நேராக போய் கேட்கறது நான் வேண்டாம், நான் தடுக்கலைங்க, குறுக்க நான் வரல. ஆனால் வசனங்க இருக்கிறத பாருங்க. கர்த்தர் யாருடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார்? ஊழியக்காரருடைய வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமா, அவருடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிறதா இருக்கிறார். புரிஞ்சுங்க? அப்ப ஊழியக்காரர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்குறாங்க என்று சொன்னா கர்த்தர் அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்கறதும் தப்பு இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு எனக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணும்னாக்க, இதுக்கு தான் இருக்கிறதே என் டியூட்டியாக அதுதான் இல்லை. அப்போ இவங்க இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு இதுக்கு இப்படி ஒரு பசப்பு வார்த்தை பேசி பூசி மழுப்புறது, இவங்க இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு. இதெல்லாம் போய் அவர்கிட்ட போய் சொன்னால் செய்யாதான்னுவார், கிட்ட போய் கேட்டால் அதெல்லாம் போகாதான்னுவார், இதெல்லாம் வேணான்னுவார். இதெல்லாம் வேணாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுது இங்கே வந்தாக்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் செய்கிற காரியங்கள் செய்யும் போதே உங்கள் மனசுக்கு சரியாக படலை, ஆனால் அதை செய்யணும்னு விரும்புகிறீங்க. உங்களோட விருப்பம் அதுவாக இருக்கிறது. ஆனால் வசனத்தின்படி சத்தியத்தின்படி செய்வது சரியில்லை என்பது உங்களுக்கு தெரியுது. இதை போய் கேட்க போனால் அதை தான் சொல்லுவேன்றதும் உங்களுக்கு தெரியுது. அதனால் என்ன செய்யறதில்லை? யோசனையை கேட்கறதே கிடையாது. கேட்காத போல அதே சமயத்தில் ஏதோ தெரியாத போல நடந்துக்கிட்டதாக காட்டிக்கிறது. நான் சொல்கிறேன், என்ன வேணால் நீங்கள் ஏமாற்றலாம். ஏன்னா நான் ஏமாந்தவன். நிறைய பேர் என்னை ஏமாற்றிருக்கிறாங்க. என்ன நான் அவ்வளோ புத்திசாலியும் இல்லை, திறமைசாலியும் கிடையாது. கர்த்தரை ஏமாற்ற முடியாது. நான் ஒத்துக்கிறேன். நிறைய விஷயங்களை நிறைய பேர் என்னை ஏமாற்றிருக்கிறதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேர் என்னை ஏமாற்றிருக்கிறாங்க. நான் சொல்கிறது கொடுக்கல் வாங்கல், பணம், காசை நான் சொல்லலை. இது இந்த மாதிரி தான் தந்திரமாக ஒரு காரியத்தை செஞ்சுவிட்டு அதுக்கு ஏன் எனக்கு தெரியல சொல்லலைனாக்கா அதுக்கு ஒரு பில்டப் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லி சரிப்படுத்துகிறோம். அதுக்கு மேலே நான் பேசுறதுல நான் வாயை முடிட்டு கம்முன்னு போயிடுவேன். அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, அப்பா சொல்லி ஒரு வாயை அடைச்சிட்டேன்னு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை ஏமாற்றிட்டேன்னு. எனக்கு நல்லாவே தெரியுது நம்ம ஏமாந்துட்டேன்னு. புரியுதுங்களா? இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? நீங்களாச்சு கர்த்தராச்சு. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், நீ செய்கிற காரியம் நியாயம் இல்லை. புரியுதா? நீ என்னை ஏமாற்றிட்டு செய்கிறன்னு நினச்சிட்டு இருக்கிற புத்திசாலித்தனமா இது நியாயம் இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுங்க. அதனால் நான் சைலண்டாக போயிட்டுருக்கேன். புரியுதா? அதனால் யோசித்து பாருங்கள், நீங்கள் யாருக்கு செவி கொடுப்பது நியாயமாக இருக்கும், எது நியாயம் யோசித்து பாருங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட வேற எதையுமே கேட்கல. மனுஷனே நன்மை இன்னதென்பதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், எல்லாத்தையும் வேத புத்தகத்தை நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. என்னக்கெல்லாமே நீ என்ன செய்யணும்? நியாயம் செய். நியாயப்படி பேசுகிறேன். நீங்கள் நியாயம் செய்கிறது இல்லை, ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லாரும்? மற்றவங்க அவங்கள்ட்ட நியாயமாக நடந்துக்கணும், நியாயமாக பேசணும், இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமா? எப்படிங்க கிடைக்கும்? நம்ம நியாயமாக நடக்கணும் இல்லைங்க. நான் எப்படி நியாயமாக நடந்தாலும் எல்லாரும் அது வேற விஷயம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் நியாயமாக தான் நடந்தார். ஆனால் அவருக்கு எதிராக நடந்ததெல்லாம் என்ன நியாயமாக நடந்துச்சு? நீங்கள் தான் சொல்லுங்கண்ணா, நீங்களே சொல்லுங்கள். அவருக்கு எதிராக நடந்த எல்லாமே அநியாயம்தான். அப்போ அவர் சிலுவையில் இறஞ்சது நியாயம்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அவர் நியாயமாக வாழ்ந்தார், நியாயமாக பேசினார், நியாயமாக நடந்தார். அவருக்கு நடந்ததெல்லாம் என்ன? அநியாயம்தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம நியாயமாக நடந்தாலும் நமக்கு எல்லாமே திரும்ப நியாயமாக நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நடக்கட்டும், அநியாயமாகவும் நடக்கும். இது என்ன கதைங்க? இது என்ன புது ரூல்ஸாக இருக்குது? நமக்கு நியாயமாக நடந்தால் நமக்கு நியாயமாக இருக்கணும்னு ஒரு ஆசை வரும், ஒரு விருப்பம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம நியாயமாக நடப்பாங்களா, இவங்க எல்லாமே அநியாயமாக நடப்பாங்க, நானும் அதேமாதிரி இருந்துட்டு போகிறேனே.
அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படின்றத நீங்கள் தீர்மானித்து பாருங்கள். நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? போதும். பாருங்க, நான் ஏன் நியாயம் நியாயம் என்று சொல்லி நான் மூச்சை கட்டி பேசிட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் வசனம் என்ன சொல்லுது? பவுல் என்ன எழுதுறாரு? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அநியாயம் செய்கிறவங்க ஆண்டவர் ராஜ்யத்தில் போக முடியாது. இருக்குதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும். நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது தான் நியாயம், உங்களுக்கு தெரிஞ்ச நான் நியாயம் தான் செஞ்சிட்ருக்கேன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் பவுல் சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். 8வது வசனத்தை பாருங்கள். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். போதும், நிறுத்துங்க, அப்புறம் படிக்கலாம். கவனிங்க, என்ன சொல்கிறாரு பவுல்? கொரிந்தி பட்டணத்தில் உள்ள ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியை பார்த்து எழுதுறாரு. இன்றைக்கு இந்த சேத்தியாத்தோப்பில் இருக்கிற விசுவாசியை பார்த்து இது சொல்கிற வார்த்தையை தான் நான் சொல்ல வருகிறேன். என்ன சொல்கிறாரு? அவர் சொன்னார், நான் சொல்லலைங்க, அவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்களே அநியாயம் செய்தீர்கள் என்று பவுல் சொல்கிறாரு. என்ன அநியாயம்? அநியாயம் செய்கிறவன் போக முடியாது. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களா? நீங்கள் இப்போ படிக்கும்போது நம்மளை பார்த்து இந்த வார்த்தை பேசுறது இல்லையா? நீங்கள் தான் அநியாயம் செய்யுது. இது எங்கே அடுக்கும் ஐயா? நான் என்ன அநியாயத்தை கண்டேன்? நான் என்ன அநியாயம்? நீங்கள் சிலர் இப்போ யோசிக்கலாம், நான் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படலையே, அடுத்தது யாரும் நான் அபகரிக்கலையே, நான் யார்கிட்டையும் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லி ஏமாத்தலையே, இப்படிலாம் இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் இப்போ சில பேர் யோசிக்கிறது உண்டு. நான் இதெல்லாத்தையும் கரெக்டாக தானே இருந்துகிட்ருக்கிறேன், அது யாருக்காவது இருக்கட்டும் இந்த வசனம், அப்போ நமக்கெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இங்கே வசனம் என்ன போட்டிருக்குது? என்னது? நீங்களே அநியாயம் செய்கிறீங்க. எப்படின்றது நான் இப்போ ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கிறேன். 7வது வசனத்தை பாருங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலையும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? போதும். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எழுந்து போகிறதும் நியாயம் இல்லை. இயேசுதாசன், நீ எப்படி எழுந்து போகிறது? நியாயமே கிடையாது. இது பைபிளை எடுத்துகிட்டு போய் நியாயமே இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நேராக வந்து உட்காருங்க. இது நியாயமே இல்லை. இது நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். என்னது? எப்படி? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுனா என்ன அர்த்தம்? அது உங்கள் வீடாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், சபையில் இருக்க விசுவாசியாக இருக்கும். ஒருவரோடு ஒருவர் என்று சொல்லும்போது எல்லாரையும் தான் குறிக்குது. அப்போ ஒருத்தருக்கு வருத்தம், சண்டை, வாக்குவாதம், வம்பு இருக்கு இல்லையா? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எந்த விதத்திலையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும், புரியுதா உங்களுக்கு? உங்கள் பக்கம் நியாயமான ரீசன், அதாவது நியாயமான காரணம் இருந்தாலும், நம்ம அதுதானே ஆத்திரப்படுறோம். ஏங்க, நான் சொல்லியிருந்தா சொல்லுங்கள், நான் பேசியிருந்தா சொல்லுங்கள், நான் செய்திருந்தா சொல்லுங்கள், நான் எடுத்திருந்தா சொல்லுங்கள், நான் பொறுத்துட்டு போவேங்க. நான் எதுவுமே செய்யலை, நான் எதுவுமே பேசலை, அநியாயமாக அக்கப்புறவா வாயை போட்டு இப்படி வார்த்தையை போட்டு இப்படி பேசினா எப்படிங்க நான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுடைய ஆதங்கம், நிறைய மனிதர்களுக்குள்ளே எழும்புகிற ஒரு எண்ணங்கள் என்னது? எமோஷனல். என்னது? நான் தப்பு செய்திருந்தா நான் பொறுத்துட்டு போக தயாருங்க, நான் தப்பு செய்திருந்தா வாயை மூடிட்டு கம்முன்னு நான் போயிட்டே இருப்பேங்க. நான் செய்ய கிடையாது, நான் பேச கிடையாது. என்னை எப்படி அவங்க பேசலாம்? என்னை எப்படி பேசலாம்? அதனால் நான் என்ன செஞ்சேன்? அதனால் நான் பதிலுக்கு பேசுகிறேன். ஒருவரோடு ஒருவர் வழக்கு ஆடுவது எந்த விதத்தில் என்ன அர்த்தம்? உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும், நல்லா புரிஞ்சிங்க, உங்கள் பக்கம் தப்பே இல்லை, நீங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஐயோ இது இப்படி வாயை மூடிட்டு இருந்தாக்கா இப்போ என்ன அர்த்தம்? அப்போ நான் செய்தது உண்மையிலே ஆயிடுது. என் மேலே இல்லாத பொல்லாத பழியை சொல்லி குற்றத்தை சொல்லி பேசுகிறாங்க. ஐயா, யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் பேசலாம், உங்கள் சொந்தம் பேசலாம், ஊரில் பேசலாம், சபையிலையும் சில விசுவாசிகள் உங்களை பற்றி இப்படி பேசலாம். பேச மாட்டாங்க நான் சொல்ல. இங்கே எழுதும்போதே இங்கே பார்க்குறோம், இங்கே ஒருவரோடு ஒருவருன்றது சபையை பற்றி தான் எழுதியிருக்கிற, சபைக்குள்ளே தான் அங்கே நடந்துகிட்டு இருந்திருக்குது. அந்த கொரிந்தியப்பட்டது சபையில் நடந்த விஷயம் தான் இது. இது எங்கேயோ உலகத்தில் நடந்த விஷயம் இல்லை. எனவே இன்றைக்கு இந்த சபையிலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்ன நடக்குது? வம்பு, வழக்கு, வாக்குவாதம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் சொல்கிற காரியம் என்னது?
என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, என்னை பற்றி முன்னால் விட்டு பின்னாடி இப்படி பேசுகிறாங்க, இல்லாத பொல்லாத யார் என்ன பேசினாலும் சரி, உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் சரி, நல்லா பாருங்க, எவ்விதத்திலும் அது குற்றம் என்று சொல்கிறது காரணம் என்ன என்று சொன்னால், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வம்பு பண்ணுறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ வழக்காடுவது அநியாயம், நியாயம் இல்லை. நீ நியாயத்துக்காக போராடுவது நியாயம் இல்லை. நான் நியாயத்தை தானே பேசுகிறேன், நான் நியாயத்துக்காக தான் இல்லை. இங்கே பாருங்க அந்த வசனம், அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும், நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் நீதியாக நடக்கிறீங்க, நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, நீங்கள் நியாயமாக நடந்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே அக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இப்போ இல்லாத பொல்லாத அள்ளி போட்டு பேசி உங்கள் மேலே அநியாயமாக ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க, உங்கள் மேலே ஒரு பழியை சுமத்துறாங்க, உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, உங்களை பற்றி தப்பு தப்பாக எல்லாத்தையும் போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அப்படியே நரம்பு நாடி எல்லாம் என்ன செய்யுது, இப்போ துடிக்குது, புதைக்குது, டென்ஷன் ஆகுது. 4 வார்த்தை நறுக்குன்னு போய் கேட்டுடலாம் போகுது. அதையும் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா 4 சாத்திடலாம் போல் வருது வேகம். எனக்கு இல்லை, வர்றவங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர்களுடைய எண்ணங்களை நான் சொல்கிறேன். இப்படி பேசுகிற போது என்ன நான் தோன்றுறது மனதில், வச்சு 4 இழுத்துடலாமா செவில்ல அப்படின்றாங்க. அப்படிலாம் பேசுகிறாங்களா இல்லையா? நீ பேசுகிறதுக்கு அப்படின்றாங்க. அநியாயத்தை என்ன செய்யணும், ஆமாம் இதுதான் நியாயம். அப்போ எது நியாயம் என்று சொன்னால், உனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு உனக்கு ஒரு அநியாயமே இழைக்கப்பட்டிருந்தாலும் அதை சகித்து கொள்றீங்களா? அந்த சகிப்புத்தன்மை இல்லை தானே. அந்த சகிப்புத்தன்மை இல்லாதது என்ன சொல்கிறாரு, அதுதான் அநியாயம். அப்போ சகித்து போகிறது என்னதுன்னு நான் கேட்குறேன். அப்போ நம்ம சகிச்சு போகிறோன்னு சொன்னால் நீங்கள் யார்? நீங்கள் தான் நியாயம் செய்கிறவங்க. இப்போ தெரியுதா? அப்போ நம்ம நியாயமாக உள்ளவங்க, நியாயமாக நடக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் சகிச்சு போகணும். யாரும் சகிச்சு போக மாட்டாங்க, யாரால சகிக்க முடியாது. கரெக்ட். அநியாயம் செய்கிறவங்க சகிச்சிக்க மாட்டாங்க, சகிச்சு போக மாட்டாங்க. ஐயோ கதையை மாத்துறாரு. எப்படி இருக்க? நான் திருடலை, நான் பொய் சொல்லலை, நான் ஏமாத்தலை, நான் எதிர்த்து பேசிட்டதுனால என்ன அநியாயக்காரன்றாரு. நான் அதை தான் திரும்ப சொல்கிறேன். நீ நீதிமான் தான். நீ வழக்காடனால, வம்பாடனால, எதிர்த்து பேசுனதுனால ஆண்டவருடைய வசனத்தின்படி, வேதத்தின்படி, இந்த சட்டத்தின்படி நீ குற்றவாளி. புரியுதா நான் சொல்கிறது? சட்டத்தின்படி உண்மையாக பார்க்கும்போது உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ நீ என்ன செய்யணும்? சகிச்சு போகணும். தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு கர்த்தர் என்ன செய்தார் என்று போட்டிருக்குது, அவர் சகித்து கொண்டார் என்றிருக்குது. நான் திரும்பியும் உங்களுக்கு பார்த்து கேட்குறேன், இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னதாக அவரை அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள், முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், வாரால் அடித்தாங்க, எவ்வளவோ பண்ணாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போனா இயேசு குற்றவாளியா? அவர் தப்பு செய்துட்டாரா? ஏன் ஆண்டவர் அதை தடுக்கலை? ஏன் தன்னை காத்து கொள்ளலை? ஏன் அதுலேருந்து மீண்டு வரணும் அவர் நினைக்க கிடையாது? எதுக்கு அவர் அடிக்கடி அவர் காமிச்சிட்டு இருந்தார்? அப்போ அவர் தப்பு பண்ணிருக்காரு தானே. அவர் மேலே ஏதோ தப்பு இருந்திருக்கு, அதனால தான் அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் அப்படி தான் இன்றைக்கு உலகம் நினைக்குதுங்க. ஒருத்தவங்க பொறுத்து போனால், சகிச்சு போனால், ஓ இருக்கும் போல் இருக்கு, அதான் வாயை மூடிட்டு கம்முன்னு போகிறாரு. இதனால தான் நிறைய பேர் டென்ஷன் ஆகிடுறாங்க. தப்பு செய்யாதவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி நம்ம நினைக்கிறாங்க என்று சொல்லும்போது ஒரே எமோஷனல் ஆகிடுது. நான் திருப்பியும் சொல்கிறேன், அப்போ இயேசு தவறு செஞ்சுருக்காரா? அப்போ ஏன் ஆண்டவர் அதை விடுங்க, அவர் ஆண்டவர், அவர் இயேசுங்க, நான் மனுஷங்க. நிறைய பேர் அதை கொண்டாந்து இதை சொல்ல போனேன். நோ அப்படி கிடையாது. நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்க தான் போனார். அவர் நினச்சிருந்தா இப்படி ஒரு கையை காமிச்சா போதும், ஒரு அடி கூட அவர் மேலே விழுந்திருக்காரு. காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் அவர் நியாயமாக நடந்தார், நியாயப்படி வாழ்ந்தார், நியாயத்தை பேசினாருங்க. அவருக்கு நடந்ததெல்லாம் அநியாயமாக தான் நடந்தது. ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர்களுடைய இருக்குது. அது என்னது? அவர் தம்மை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம். கவனிங்க. இப்போ என்னது? அப்போஸ்தலர் குறிச்சிக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 8:33 இருக்கிறது. அவர் தன்னை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அப்போ நம்ம பொறுத்து போகும்போது, தாங்கி போகும்போது, சகிச்சு போகும்போது, விலகி போகும்போது உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. அப்புறம் அதுக்கு எதுக்குங்க நான் பொறுத்து போகணும், அதுக்கு எதுக்குங்க நான் சகிச்சு போகணும் அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன், நம்ம நியாயமாக நடக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஏன் அநியாயத்தை
சகிக்க மாட்டீங்கன்றாரு. அதோட நிற்கிது. அதுக்கப்புறம் தாண்டி என்ன சொல்கிறாரு? அநியாயக்காரர்கள் போச்சு, முதலுக்கே மோசம் போச்சு. அப்புறம் நம்ம இந்த விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்ணுறது? ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதை தான் இயேசு கேட்குறாரு. நியாயம் என்ன என்பதை நீங்கள் நிதானிக்காமல் இருக்கிறது என்னன்றாரு. அப்போ நம்ம நியாயத்தை பார்க்கணும். இதில் உள்ள நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம மனுஷ நியாயத்தையே பார்க்குறோம். அது என்னங்க, நம்ம அமைதியாக போயிட்டாக்க நம்ம தப்பு செய்தவங்க தாங்க நினச்சிட்டு போடுறோம். ஐயோ என்னால் அப்படி இருக்க முடியாதுங்க, அப்போ உனக்கு சகித்தன்மை இல்லை. அதை பற்றி பரவாயில்லைங்க, நான் இப்படியே இருந்துட்டு போட்டோம். அதை தான் இங்கே இந்த வசனம் சொல்லுது. உனக்கு சகிப்புத்தன்மை இல்லை தானே, அப்போ நீ யார்? அநியாயம் செய்கிற. அப்போ நீ எங்கே போவேன்? தேவராஜ்யம் போக முடியாது. அதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை நமக்கு எதுக்கு இந்த ரட்சிப்பு? அப்போ நம்ம வருவோம் போவோம், நம்ம வேண்டிக்கிற காரியங்களை ஆண்டோட ஏதாவது கொடுக்கணும். நம்ம செய்கிற வேலையில் நமக்கு வருமானம் நல்லா கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வருமானம் கிடைக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் ஆகணும். என்னது? அதோடு சரிங்க, அதெல்லாம் பரலோகத்தெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். இப்போ நான் வந்ததே அதுக்கு தானே. நிறைய பேருடைய எதிர்பார்ப்புகள் அப்படி தான் இருக்குது. சபைக்கு வரவங்களுடைய எண்ணங்கள் உலக பிரகாரமான நன்மையும் ஆசீர்வாதத்தையும். இதெல்லாம் சாதாரணங்க, இதெல்லாம் போகிற போக்கில் ஆண்டருக்கு ரொம்ப ரொம்ப டெட் ஈஸிங்க. இதெல்லாம் அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தெரிஞ்சு பின்பு எவெல்லாம் உங்களுக்கு கூடன்னு சொல்லும் போது, இதெல்லாம் நான் இலவசமாக கொடுக்கறத வச்சுட்டு இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீ கிடைக்கிறேன்னு கேட்குறாரு. அப்புறம் வாழ வேண்டிய காரியம் என்ன, வாழ்க்கைன்னு, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தானாக கொடுப்பார். உன் குடும்பத்தையும், உன்னுடைய திருமண காரியத்தையும், உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளையும், உன் வேலைகளையும், வருமானங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக குறைவில்லாமல் நிறைவாக்குற கர்த்தர். நீங்கள் இதை செய்கிறதுனால அது ஆண்டவர் எந்த நேரத்தில் உங்களை கைவிடவே மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் இப்படி செய்கிறவங்க மேலே தான் ஆண்டவர் பிரியப்படுவார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வாழ கர்த்தருடைய ஆசை, பாசம், பிரியம் எல்லாம் உங்கள் மேலே அதிகமாக வந்துடும். அது சில பேருக்கு பிரிய மாட்டுது. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் இந்த யாசகம் கேட்குற மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்லி குடும்பத்துக்காக நன்மைக்காக தான் போய் கர்த்தர்கிட்ட போய் நிற்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்களே தவிர இப்படிப்பட்ட ஒரு குணம், ஒரு சுவாபம், இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுன்ற தீர்மானிக்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் நிதானிச்சு பாருங்கள். நீங்கள் செய்கிறது நியாயமா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் நடந்துக்கிறது நியாயமா என்பதை யோசித்து பாருங்கள். இன்னும் நிறைய நியாயங்களை பற்றி பேசுவதற்கு வார்த்தைகள் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. இப்போ நான் கடைசியாக நான் சொன்னது என்ன, நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்றதில்லை? சரி, நம்ம தொடர்ந்து முடிஞ்சாலும் அடுத்த வாரத்தை நம்ம தொடர்ந்து நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். ஒரே ஒரு கோடு காமிச்சிடுறேன். தாவீதுனுடைய வாழ்க்கையில் தெரியும். நான் சொல்கிறேன், தாவீதுக்கும் சவுலுக்கும் என்னங்க பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினா நல்ல புத்திசாலியாக இருந்தால், புத்திமானாக இருந்தால், போனால் வந்தால் அங்கே பைபிளில் எழுதியிருக்குதுங்க. ஆனால் சவுலுக்கு தான் தாவீது மீது காயமகாரமாக பகைத்தான், கோபம், எரிச்சல் எல்லாம் இருந்தது. ஆனால் தாவீதுக்கு சவுல் மேலே எந்த ஒரு கசப்பு விருப்பமே கிடையாதுங்க. ஆனால் அந்த சவுல் என்ன செய்தான்? தாவீதை கொன்று போடுவதற்கு வகை தேடினான். அதனால தான் பயந்து போய் அவன் காட்டிலையும் குகையிலையும் மலையிலையும் ஓடி 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 மறைஞ்சி அவன் வாழ்க்கையே போய் தான் சங்கீதமாக நமக்கு வந்தது வச்சுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், தாவீது பக்கம் நியாயம் இருக்கா இல்லையா? இப்போ அதுதான் நான் வந்தேன். தாவீது பக்கம் ஏதாவது தப்பு இருக்கா இல்லையா? ஒரு தப்புமே இல்லை. சவுல் என்ன செய்கிறான்? உன்னை வாழ விட மாட்டான், உன்னை ஒன்றில் உண்டானா இல்லையான்னு பார்ப்பேன்னு சொல்லி எப்படி ஆயிலும் அந்த தாவீதை கொலை செய்வதற்காகவே துரத்திட்டு போகிறான். தாவீது ஒதுங்கி ஒதுங்கி தான் போயிட்டுருக்கிறான். இவன் நினச்சிருந்தா எதிர்த்து நின்று என்ன செஞ்சுருக்கலாம்? சவுலை ஒரு போட்டுட்டு வந்திருந்துருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் இவன் பயந்து போகலை, ஒதுங்கி தான் போனான். சொல்ல வந்தது என்ன? இவன் பக்கம் நியாயம் இருக்குது, தாவீது பக்கம் என்ன இருக்குது? நியாயம் இருக்குது. தாவீது என்ன செய்யலை? தான் பக்கம் பெரியா என்ன நினச்சிட்டு இருக்க? இப்போ நீ எதுக்கு நீ என்னை தேடிட்டு இருக்க, குத்திட்டு இருக்க? ஒரே குத்தா குத்திரும், நான் கோழியத்தை விழுத்தினாலே என்றெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்காக மரியாதை ஏறு. தாவீது அப்படி சொல்லலை. தாவீது பக்கம் என்ன இருக்கு? நியாயம் இருக்கும்போது என்ன ஏன் துரத்துறேன்னு ஏற்றுக்கல, ஒதுங்கி தான் போனான். நான் சொல்ல வருது, அநியாயத்தை சகித்து கொண்டான். இன்னொரு சம்பவத்தை சொல்ல முடியும். நான் அடிக்கடி சொல்லிருக்கிறேன், நூற்றுக்கணக்கான தடவை சொல்லிருக்கிறேன். சீமையை எனக்கு தூஷிக்கிறான். அதுக்கு கூட வந்தவங்க சொல்கிறான், இது நியாயம் இருக்கா இல்லையா? சீமையை தூஷிக்கிறது அநியாயம். தாவீது பக்கம் நியாயம் இருக்குது. நியாயம் எப்படி என்ன செய்யலாம்? ஒரே போடலாம் அவனை. அபிஷாய் வந்து சொல்கிறான், அவன் தலையை நான் எடுத்துகிட்டு வரட்டுமான்றான். தாவீது சொல்கிறான், என்னது சொன்ன போகிறேன். நான் சொல்ல வந்தது என்ன, இந்த வசனத்துக்கு நான் கொண்டு வரேன். என்னது? அநியாயத்தை சகித்து கொண்டான் தாவீது. அவன் நியாயத்தை செய்தான். அவன் நியாயமாக வாழ்ந்ததுனால தான் கர்த்தரின் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்க.
அப்போ எது நியாயம் என்பதை பாருங்கள். இன்றைக்கு நிறைய பேர் நியாயத்தை எங்கே பார்க்குறாங்க, எதில் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் மனுஷனிடத்தில் பார்க்குறாங்க. மனுஷனுடைய பார்வையில் மனுஷன் எது நியாயம்னு சொல்கிறாங்களோ அதை தான் நியாயம்னு எடுத்துக்கிறீங்க. அதனால தான் இந்த குழப்பமே வருது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நியாயங்கள் மனுஷனுடைய பார்வையில் நியாயமாகவே தோன்றாது, நியாயமாகவே தோன்றாது. அது அவங்களுக்கு ஒரு அற்பமாக தான் காணப்படும். இப்போ இந்த சத்தியத்தை நான் சொல்கிறேன், எத்தனை உலக மனிதர்கள் இதை பாராட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்களை என்ன சொல்லுவாங்க இப்போ நமக்கு பார்த்தோம், அநியாயத்தை சகிச்சுக்கணும் ஒரு சத்தியத்தை இப்போ கேட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், கோழை, என்னது கையாலாகதவன், புழைக்க தெரியாதவன், விவரம் கிடையாது, ரெண்டாலாம் கேட்டவன், நமக்கு இந்த உலகம் கொடுக்குற பட்டங்கள் இது. இதை கேட்கும்போது நமக்கு இன்னும் வேதனை வருது. அதாவது நம்ம ஒதுங்கி போனாலும் பதுங்கி போனாலும் பயந்து நடந்தாலும் நேர்மையாக நியாயமாக இருந்தாலும் உலகம் என்ன செய்ய மாட்டேது, நம்மளை மெச்சிக்கிறது இல்லை, பாராட்டுறது இல்லை. அதனால் உங்களுக்கு பேர் புகழ் உண்டாடுறதில்லை. உலகம் நம்ம என்ன செய்யுது, உலகத்தாரை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் உன்னை மட்டமாக கேவலமாக அற்பமாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மனது இல்லாமல் மனுஷனுடைய பார்வையில் மனுஷருக்கு முன்பாக நம்ம ஒரு மனுஷனாக வாழணும், நடக்கணும், ஒரு மதிப்போடு இருக்கணும், கௌரவமாக இருக்கணும், எனக்கு இது தாங்க முக்கியம், இந்த சத்தியம்லாம் இருக்கட்டும், மூடி வையா, இதோட இந்த இடத்தோட ஊருக்குள்ளே போனால் தெருவுக்குள்ளே போனால் உலகந்தாங்க நிற்கிது. இது விசுவாசிக்கு அழகில்லை. திரும்பவும் இந்த வசனத்துக்கு வர்றேன், நீங்கள் ஏன் அநியாயத்தை சகிச்சுக்கிறது இல்லை? நீங்கள் ஏன் அநியாயத்தை சகிச்சுக்கிறது இல்லை? 6வது வசனம் 1 கொரிந்தியர் 6:6. சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். ஒரு விசுவாசியோட சண்டை போட்டுக்குதுங்க. இங்கே பாருங்க, சகோதரனோடே சகோதரனா, இது அண்ணன் தம்பி சண்டையை சொல்லுது. ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசி சபைக்குள்ளரையே ஒரு விசுவாசி இன்னொருத்தர் விசுவாசியோட என்ன செய்கிறாங்க, ஏதோ மனஸ்தாபம் வருது, வருத்தம் வருது, சண்டை வருது, வம்பு வருது, வழக்காக வருது, ஏதோ வருதுங்க, வந்துடுச்சுங்க. இது எங்கே நடந்துக்குது பாருங்க. அடுத்தது அதே வசனத்தில், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறாங்க. சபையில் இருக்க விசுவாசி சபையோடு இருந்துட்டாலும் பரவாயில்லைங்க, புதுசாக 10 பேர் வெளிலேருந்து வந்திருப்பாங்க, அன்றைக்கி தான் புதுசாக யாராவது சபைக்கு வந்திருப்பாங்க, நல்லா கவனிங்க. இது சபையில் மட்டும் நடக்கிற விஷயமாக நான் சொல்லப்படலை. இது சபைனா இங்கே நடக்கிறது மட்டும் நான் சொல்லலை. இப்போ நான் எந்த ஊரை சொன்னாலும் உங்கள் வருத்தம் வந்துடும். எல்லா ஊர்லேருந்து விசுவாசிக்கு வரீங்க. ஒரே ஊரில் நிறைய விசுவாசி இருக்கீங்க, எந்த ஊரை வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஒரு உதாரணத்தை சொல்ல, ஒரு சின்ன நெருக்கணும், கோச்சிக்கக்கூடாது. இப்போ சின்ன நெருக்கணத்துலேருந்து நிறைய பேர் வரீங்க. உங்கள் ஊரில் ஒரு விசுவாசிக்கு சண்டை எங்கே நடக்குது? தெருவில் நடக்குது. யாருக்கு மேலே நடக்குது? அந்த ஊரில் இருக்கிற அவிசுவாசிக்கு முன்பாக நடக்குது. இங்கே இருக்க வசனத்தை பாருங்கள், சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுறான், அவிசுவாசிக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான்னா, அப்போ அவங்க என்ன 2 பேரும் ஒரே சபைக்கு போயிட்டுருக்காங்க, என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க, முட்டிக்கிறாங்க, மோதிக்கிறாங்க. நல்ல சாட்சி இல்லை இது, நல்ல சாட்சி. உடனே என்ன செய்வாங்க, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க, எங்களை அங்கே வரணும்னு ஆசையாக இருக்குங்கன்னு வருவாங்க, நான் நிற்பாங்க. அடாடாடாடா, உங்கள் சண்டையை பார்த்த உடனே எனக்கு உங்கள் சபைக்கு உங்கள் இயேசுநாதன் மேலே ஒரு பக்தி பரவசமே எனக்கு வருதுங்க, நீங்கள் கும்பிட்ற இயேசுநாதன் எப்பேற்பட்டவர்கள் இப்போ தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதை விட எது மேலானது? அநியாயத்தை சகிச்சுட்டு போகிறது தான் மேலானது. ஐயோ, இதெல்லாம் நமக்கு நடக்குது, இந்த சத்தியத்தெல்லாம் நமக்குலாம் இருந்தால் தாங்க முடியாதுங்க. கிருபை வேணும், அபிஷேகம் வேணும், ஆவி வேணும். ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான் சட்டம். இதெல்லாம் முடியாது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. முடியலைனாலும் நம்ம இந்த கர்த்தர்ட்ட கிருபையை கேட்டு நம்ம அது மாதிரி நடந்து வாழணுமே தவிர, முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்ம நியாயத்தை நிலைநாட்ட முடியாது. இன்றைக்கு நான் உலகத்தில் சட்டங்கள் இருக்குங்க, இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொன்றும் ஒரு சட்டம் இருக்குது. அதெல்லாம் இந்த சட்டப்படிலாம் நான் நடக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவான்? சட்டப்படி நீ குற்றவாளியாக கொண்டு எடுத்த நிறுத்தியாகணும். சொல்லுங்கள், சட்டத்தை மீறும் பொழுது, சட்டத்தை மீறி நீங்கள் செயல்படும் பொழுது என்னது? சட்டப்படி நம்ம குற்றவாளி ஆகிறோம். அதே போல் தான் வேதாகமம் சொல்லுகிற இந்த சட்டத்தை மீறும்போது இந்த சட்டத்தின்படி நம்ம குற்றவாளியாக மட்டுமல்ல அநியாயக்காரராகிறோம். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. எனவே நாம் இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வாசனத்தின்படியாக நம்ம என்னத்தை பார்க்கணும்? நியாயத்தை தேடணும். நியாயத்தை நீங்கள் நிதானித்து பாருங்கள். இது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் இது நியாயமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருப்பது நியாயமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு லேட்டாக வர்றது நியாயமா? ஆராதனைக்கு வராமல் சொந்த வேலைக்கு போகிறதுலாம் ஒரு நியாயமா? இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் நியாயம் என்பதை முடிந்தால் ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நான் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நம்ம சந்திப்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. Jesus, hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய நியாயத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள், நிதானிச்சு பாருங்கள். நீங்கள் செய்த காரியங்கள், செய்கிற காரியங்கள், செய்துட்டு இருக்கிற காரியங்கள்லாம் நியாயம்தானா? நீங்கள் பேசுனதெல்லாம் நியாயம்தானா? உங்கள் வீட்டில் பேசுகிறது நியாயமா? நீங்கள் செய்கிறது நியாயமா? ஜபிக்காமல் இருப்பது நியாயமா? வேதம் வாசிக்காமல் இருக்கிறதெல்லாம் நியாயமா? சபைக்கு வராமல் இருப்பது நியாயமா? ஆராதனைக்கு லேட்டாக வர்றது நியாயமா? ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்காமல் போகிறது நியாயமா? ஊழியக்காரரை கனம் பண்ணாமல் மதிக்காமல் போகிறதெல்லாம் நியாயமா? பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போகிறது நியாயமா? தாய் தாப்பனை கனம் பண்ணாமல் போகிறது நியாயமா? ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளோ காரியத்தில் நம்ம நியாயம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நமக்கு நியாயம் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், வேறு அது வேறு சொல்லிக்கிறோம். ஆமாம், கர்த்தர் நம்மையும் சேர்த்து தான் நமக்கு நியாயம் தீர்ப்பார். Praise the Lord, praise the Lord. Oh, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Jesus, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாரினில் ஜீவித்தீரே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். ஆமென். எத்தனை பேருக்கு வாஞ்சை? எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது? உங்களுக்கு வாஞ்சை இருந்தால், வாஞ்சை உள்ளவர்கள் மட்டும் ஆண்டவரை பார்த்து உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, கையை உயர்த்தி அப்படி சொல்லுங்கள். கையை உயர்த்த சொல்கிறேன்னா, நான் பார்க்குறதுக்காக கை தூக்க சொல்லலை, எனக்காக நான் உங்களை கை தூக்க சொல்லலை. நீங்கள் எப்போ ஆண்டவரை நோக்கி மேலே பரலோகத்திற்கு கர்த்தரை நோக்கி கையை உயர்த்தும் போது கர்த்தர் உங்களை பார்க்குறார். கர்த்தருடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடிக்கும். கர்த்தருடைய கரம் அதுக்கு வேண்டிய கிருபையை தரும். பிரைஸ் தி லார்ட். எனவே விருப்பம் உள்ளவங்க இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் நியாயமாய் நடக்க விரும்புகிறேன், நான் நியாயத்தை தேடுகிறேன், நான் நியாயமாக இருக்க வாழ விரும்புகிறேன், எனக்கு அந்த கிருபை வேணும், என்னால் அப்படி முடியல தான், என்னால் அநியாயத்தை சகிக்க முடியல என்பது உண்மைதான், நான் ஒத்துக்கொள்கிறேன். நிறைய நேரங்களிலே மற்றவர்கள் செய்கிற அநியாயமான காரியத்தை கண்டு நான் எரிச்சல் அடைகிறேன், கோபப்படுறேன், எனக்கு ஆத்திரமாக வருது, என்னால் அது சகிக்க முடியல, பொறுக்க முடியலையே என்று சொல்கிறவங்க கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன்
உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. கேட்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கர்த்தர் நாளிலே உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு வேண்டிய கிருபையை தருவார். தாங்கக்கூடிய சகிக்கக்கூடிய அநியாயத்தை சகிப்பதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சகிக்க முடியலப்பா, பொறுக்க முடியல ஆண்டவரே, தாங்க முடியல ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் கிருபை தருவார். எல்லாவற்றையும் தாங்க, சகிக்க, பொறுக்க, அநியாயத்தை சகிக்க. நியாயத்தை சகிச்சு போயிடலாம், அநியாயத்தின் மேலே சகிக்கவே முடியாது. அதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தர் தருவார். உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்திலே சமாதானம், சபையிலே சமாதானம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சமாதானம், ஆசீர்வாதம். கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். நியாயத்தை குறித்து ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நியாயத்தை விரும்பி நியாயமாய் நடக்க, நியாயமாய் இருக்க விரும்புகிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் தங்களுடைய வலது கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே அவருடைய விருப்பத்தை, ஆசையை நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். தேவன் அவருடைய இருதயங்களிலே ஆளுகை செய்வீராக. அநியாயத்தை தாங்க, சகிக்க, பொறுக்க ஆண்டவர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, உம்முடைய ஆலோசனை கேட்டு நடக்க உதவி செய்யுங்கப்பா. தேவ ஆலோசனையை கேட்கணும், தேவனுடைய ஊழியக்காரன ஆலோசனை கேட்டு நடப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்கும். யாருக்கெல்லாம் அந்த கிருபை வேண்டுமோ, யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க, கிருபையை ஊற்றுங்கப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் உதவி செய்யும், நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.